ஆய்க்குட்டீஸ் இன்னைக்கு நம்ம மிளகு சாப்பாடு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? பார்த்துடலாமாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த சாப்பாட்டுக்கு நல்லெண்ணெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் விட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா எல்லாம் போட்டு வணக்கிக்கோங்க. அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டிங்கன்னா வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ தான் நம்ம ஹீரோவையாக இருக்க போகிறோம். நம்மளோட இந்த டிஷ்ஷோட ஹீரோ பார்த்திங்கன்னா பெப்பர். ஸோ பெப்பரை வந்து நீங்கள் இந்த சாப்பாடை நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போ அந்த பெப்பரை வந்து 1-2 மிக்சியில் அடித்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த பெப்பரை போட்டு பெப்பர் போடும்போது நீங்கள் வந்து அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நீங்கள் அதை வந்து நல்லா வணக்கிட்டிங்கனாவே அப்போயே அந்த ஸ்மெல் வந்து பெப்பரோட ஸ்மெல் சூப்பராக வரும். ஸோ அது அவ்வளோதான், அது முடிஞ்சது அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறமா ஆற வச்ச சாப்பாடு எடுத்து நீங்கள் கொட்டி கிளறிட வேண்டிதான். இது வந்துட்டு உண்மையாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது என்ன சளி பிடிச்சிருக்க டைமில் நம்மளுக்கு சளி காய்ச்சல், கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு டக்குன்னு ஒரு குயிக்காக 10 மினிட்ஸில் செஞ்சிடலாம். சாப்பாடை மட்டும் வச்சுட்டா போதும், செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஓன் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.